பிப்ரவரி 5 உம்வாக்கு. இன்றைய நற்செய்தியில இயேசு 12 அழைத்து அவர்களை இருவராக அனுப்பி இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற செய்தியை அறிவிக்கவும், தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்து நோய் நீங்குவதற்கான ஆசிரியம் அளித்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். இங்கு 2 பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. முதலாவது, தன்னுடைய பணி தன்னால் மட்டும் முடியும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் தன்னுடைய நீட்சியாக இவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி மற்றவர்களையும் துணைக்கு அழைத்து தன்னுடைய பணியை இன்னும் வேகமாக செய்கிற இயேசுனுடைய குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, இருவராக அனுப்புகிற பொழுது யூத மக்களது ஒரு வாடிக்கையாக கடவுளின் ஊழியர்கள் சொல்லுகிறது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்கிற ஒன்று சிந்தனை இருந்தாலும், இன்றைக்கு இணைந்து பணியாற்றுதல் என்கின்ற கற்பிதம் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. சில நேரங்களிலே பணியாளர் அவருடைய தனிமை, மன உளைச்சல், பாதுகாப்பின்மை, வழிகாட்டுதல் இன்மை போன்ற சிக்கலிலிருந்து இந்த இணைந்து பணியாற்றுதல் அவர்களை விடுவிக்கிறது. தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல் ஒருவர் விழுந்தால் அடுத்தவரை தூக்கி விடுவர். சபை உரையாளர் 4 அதிகாரம் 9-10 இந்த வசனத்துல வாசிக்க கேட்கிறோம். இயேசு ஆண்டவர் அந்த 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து தன்னோடு இருக்கவும், நோய்களை குணமாக்கவும், பேய்களை ஓட்டவும் இப்படி அதிகாரம் அளிக்கிற பொழுது இதை அனைவருக்கும் சமமாகவே வழங்குகின்றார். தம்மை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்திற்கும், தம்மை தெரியாதென்று வருதளித்த பேதுருவுக்கும், பதவி ஆசையால் தாயின் சிபாரிசோடு பதவியிட்ட யோவான் யாக்கோபுக்கும், உயிர்ப்பை சந்தேகித்த தோமாவுக்கும் ஒரே விதமான போதனை, ஒரே விதமான வல்லமை, அதிகாரம் இவற்றை அளிக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவிடத்தில் வேறுபாடுகள் இல்லை. அவரது கட்டளைப்படியே அவர்கள் பணி செய்தார்கள். தங்கள் பணியை குறித்து மகிழ்ச்சியோடு இயேசுவிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட அணுகுமுறை நம் திரு அவையிலும் இருந்தால் எத்துணை சிறப்பு. இயேசுவே, உமது அழைப்பினை ஏற்று இணைந்து பயனாற்றி உமக்கு சார்ந்து பகர எனக்கு வரமருளும். ஆமென்.